ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அரிசியில் செய்யக்கூடிய இடியாப்பம் சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். செய்கிறதுக்கு ரேஷன் அரிசி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அது கூடவே நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி அதையுமே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு நம்ம கட்டிகள் இல்லாமல் பிசையும் பொழுது இடியாப்பம் ரொம்பவுமே சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சேனே தண்ணி நான் தேவையான அளவு சூடு பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்பூனில் கலரிக்கோங்க. கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்பூனில் கலரிக்கோங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தவுடனே கையில் நல்லா பிசைஞ்சு இந்த கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இடியாப்பம் தட்டில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முறுக்கு பிழிகிற அச்சு இருக்கும், அதில் இடியாப்பத்துக்குன்னு தனியாக அச்சு, அந்த அச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த அளவுக்கு இடியாப்பம் மேக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இடியாப்பம் மேக்கரை எடுத்து அதில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆவி கட்டி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான சாஃப்டான இடியாப்பம் ரெடி. ரேஷன் அரிசியில் அவ்வளோ ஒரு சாஃப்டான இடியாப்பம் ரெடி. ஸோ இதுக்கு தேங்காய் பால் குருமா இதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.